கண்ணா, கம்பெனில கண்மணின்னு புது பெண்ணை அப்பாயின் பண்ணிருக்கியா? எஸ். யார கேட்டு பண்ண? நான் யார கேட்கணும்? என்ன சொல்ற? நான் கம்பெனில மேனேஜிங் டைரக்டர். டைரக்டர்? கம்பெனில மேனேஜிங் டைரக்டர்? அங்கிள், உடனே அவளை வேலையை விட்டு அனுப்ப சொல்லுங்க. நாளைக்கே அந்த பொண்ணை டிஸ்மிஸ் பண்ணு. அப்பா, அவன் சொன்னா இவன் சொன்னான்னு கேட்டுட்டு அர்த்தம் இல்லாம பேசுறதுல பிரயோஜனம் இல்ல. ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டியா? எல்லாம் அந்த பொண்ணோட வேலை. எவ்வளவு தூரத்துக்கு மயக்கி வச்சிருக்கா பாத்தீங்களாங்க. தம்பி, அப்பா சொல்றத கேளுப்பா. நடந்தது நடந்து போச்சு. என்ன அப்படி நடக்க கூடாது? என்ன இப்ப நடந்து போச்சு? என்ன நடந்து போச்சா? நம்ம குடும்ப கௌரவம் காத்துல பறக்கிற அளவுக்கு வந்துடுச்சு. இதுக்கு மேல என்ன நடக்கணும்? என்ன நடக்கணுமா? இந்த குடும்பத்தோட பேரை வச்சு ஊராங்கிட்ட எல்லாம் கடன் வாங்கி ரேஸ் கோர்ஸ்லயும் கிளப்லயும் பறக்க விடாத கௌரவமா? ஆமா, ஒரு பிள்ளைக்கு தாயா இருக்கிறவள ஆபீஸ்ல வச்சுட்டு குடும்பம் நடத்துறியே, அது வெக்கமா இல்ல? கேட்டியாடி, விஷயம் அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு. என்னென்னமோ சொல்றானே, என்னடா இதெல்லாம்? அத்த, அவன் இருக்கிற வரைக்கும் இவன் கலாவை கல்யாணம் செஞ்சுக்க சம்மதிக்க மாட்டான். நாளைக்கு அவளை அனுப்பி ஆகணும். முடியுமா முடியாதான்னு கேளுங்க. அது சொந்த விஷயம். பாத்தீங்களாங்க, நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த பொண்ணை நான் விரட்டி அடிக்கிறேன். அவன்கிட்ட ஏண்டா பாயிர? எங்கிட்ட சண்டைக்கு வேடா. வளர்த்தகடா மாறல பாயும்னு சொல்லுவாங்களே, அது சரியா போச்சு. என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு துணிச்சிட்டியா? டேய் கண்ணா, ஃபைனலா சொல்றேன், நாளை காலையில அந்த பொண்ணு ஆபீஸ விட்டு போகணும். போகத்தான் போறா, ஆனா தனியா இல்ல, என் துணியோட தான் போவா. பரவாயில்லையே, இந்த ரெங்கையில நல்லா ஞாபகம் வச்சிருக்க. இங்க வந்துட்டியா? எனக்கு ஏதாவது சொல்லி கொடுத்தேன்னா போலீஸ கூப்பிடுவேன். போடி, கூப்பிடு, இல்ல மிலிட்டரி கூட கூப்பிடு. ஆனா அந்த ரெங்கையில ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன கிராமத்துல இருந்து அவமானப்படுத்தி துரத்தி அடிக்கல, அதுக்காக நான் உன்னை அவமானப்படுத்தி இந்த பட்டணத்திலிருந்து நான் உன்னை துரத்த வேணா? எங்க போனாலும் போட மாட்டேன். கண்ணு, என்ன உங்ககிட்ட காப்பாத்துங்க. சாரி பிரதர், மிஸ்டேக் எடுத்துக்காதீங்க. இவ என் சம்சாரம், சின்ன குடும்ப தகராறு. அடிக்க போற பயந்துட்டு ஓடி வர்ற, அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. இவ்வளவுதானா? அவ்வளவுதாங்க. சாரி பிரதர், மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க. இதுவும் குடும்ப தகராறு தான்.
என்ன என்னாச்சு? இந்த பெண்ணை பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ண இன்ஸ்பெக்டர். என்னம்மா இவர் சொல்றது கரெக்டா? ஆமா இன்ஸ்பெக்டர். கான்ஸ்டபிள், இந்த ரவுடி பையனை ஜீப்ல ஏத்துங்க. ஆமா. ஏய், இந்த முறை தப்பிச்சுட்ட, அடுத்த முறை உன்னை கவனிச்சுக்கிறேன். ஏய், சரிதான் போடா. நீங்க வாங்க சாப்பிடலாம். செந்தில் தானே? வேலூர் வேணுங்க. அங்க சாப்பாடு தெரியல. போயல சார், போயல. நீங்க போங்க சார், நீங்க போங்க. வெல்டன் சிஸ்டர். அண்ணா, இந்த முடிவு உங்களுக்கு சம்மதம் தானே? உனக்கே சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தான். இந்த கல்யாணம் நல்லபடி நடக்க நீங்களும் ஒத்துழைக்கணும். டோன்ட் வரி. உன்னுடைய ஆசைகளுக்கெல்லாம் அவ குறுக்க நிக்கிறான்னு சொல்லித்தான் நானும் கொஞ்சம் முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டேன். சூழ்நிலைகள் மாறும்போது நாமளும் மாறித்தான் ஆகணும். கண்ணை சிரிச்சா நீ சிரிப்ப, நீ சிரிச்சா நான் சிரிப்பேன். காட் பிளஸ் யூ. குட் நைட். வந்து வாழ்வு தர்றேங்கிறாங்க, இன்னும் நீ ஏமா தயங்குற? கண்மணி, நீ படிச்ச பொண்ணு, நீயே யோசிச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வந்துருமா. நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அதுதான் என் முடிவும். கண்மணி, உனக்கு எங்க வீட்டுல எந்த குறையும் வராது. சரின்னு சொல்லுமா? அறிவிக்கல. ஓ, கண்ணனத்தானுக்கு நான் மறப்பண்ணாச்சு. நான் ஏதாவது மன கஷ்டப்படுவேன்னு நினைக்கிறியா? இத பாரு, மத்தவங்க எங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்களோ எனக்கு தெரியாது. ஆனா கண்ணனத்தான் என்ன தன் சகோதரியாத்தான் நினைக்கிறாரு. நானும் அப்படித்தான். கண்மணி, இது வரைக்கும் உனக்காகவும் உன் பிள்ளைக்காகவும் தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு எல்லாரும் சொன்னாங்க. இப்ப நான் சொல்றதை கேளுமா? என் பிள்ளைக்காவது இதை நீ ஒத்துக்கத்தான் வேணும். இந்த கல்யாணம் நடக்கலன்னா என் மக நிலைமை என்ன ஆகுமோ நினைச்சு பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. உன் முடிவுல தான் என் குடும்பத்துடைய மகிழ்ச்சியா அடங்கியிருக்கு. உன் நாட்ட ஒரு தங்கமான பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். எங்க வீட்டுக்கு விளக்கேற்றி வைமா. நிலத்துக்கு நீரோட்டம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் ஒரு பெண்ணுக்கு ஆண் துணை. ஏய், இந்த முறை தப்பிச்சுக்கிட்ட, அடுத்த முறை உன்னை பாத்துக்கிறேன். நீங்க சொல்லபடியே நடக்கட்டும். உங்க இஷ்டப்படியே நடக்கட்டும்.